இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சுபாஸ் கிச்சன். இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வந்து ஒரு பல்கான குக்கிங். அதாவது நம்ம பிரியாணிலேருந்து எல்லா வெரைட்டியுமே ஒரு ½ அன் ஹவரில் நம்ம பண்ணிடலாம். ஆனால் இப்போ பார்க்குற மிஷினு ஒரு க்ளவுட் கிச்சன்லேருந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஹோட்டலுக்கு எல்லா விதமான விஷயத்துக்குமே இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும். அதாவது ஸ்டார்டிங் கேஜி பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம பண்ணுறதுலேருந்து பெரிய லெவலில் 5 கிலோ வரைக்கும் நம்ம தாராளமாக பண்ணலாம். நம்ம ஒரு மிஷினரி வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் செலவு பண்ணணும். ஆனால் நீங்கள் அதை பண்ண தேவையில்லை. ஒரு மிஷின்லேயே எல்லா விதமான ஃப்ரை, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, பேக்கரி, டீ முதல் கொண்டு எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன், இந்த மிஷினோட ரேட்டு, என்னென்ன பண்ணலாம் இதில் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். ஹலோ மேம். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரிஷி. ஸோ இது வந்து இந்தியாஸ் இனோவேஷன் மிஷின் தான். ஸோ நம்ம மிஷின் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் டு குக். இது அவைலபிள் இந்தியாவில், ஆல் ஓவர் இந்தியா இட்ஸ் அவைலபிள் அண்ட் அப்ராட்ஸ் ஆல்சோ இட்ஸ் அவைலபிள். ஆல்ரெடி நம்மளோட மிஷின் வந்து 10 hundreds ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் யூஸிங். வி ஆர் ஆல்ரெடி டிஸ்பேச் அண்ட் தே ஆர் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஷின் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் குக்கிங், 2 combinations ஆஃப் குக்கிங். ஒன் இஸ் மைக்ரோவேவ் அண்ட் ஒன் இஸ் இண்டக்ஷன். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன், மேலே இருக்கிறது மைக்ரோவேவ். ஸோ யூஸ்வலி இது வந்து தனித்தனியாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரே மிஷினில் குக்கிங் கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் குக்கிங். ஸோ இட்ஸ் கோன் குக் வித் யூசிங் தி இண்டக்ஷன் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு குக் வித் த மைக்ரோவேவ். இண்டக்ஷன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கீழே கலரிங் ஆஃப் தி ஃபுட் ஆர் சீரிங் ஆஃப் தி ஃபுட் இட்ஸ் கோன் கிவ் த இண்டக்ஷன் கோன் ஒர்க் லைக் தட். ஹீட்டிங் ஆஃப் தி ஃபுட் இட்ஸ் கோன் டூ. த மைக்ரோவேவ் இஸ் ஹெல்பிங் தி ஃபுட் டு குக் ஃப்ரம் இன்சைட். ஸோ அதனால் நம்மளுக்கு நியூட்ரிஷன்ஸோ இல்லை கலர் சேஞ்சஸோ எதுவுமே இருக்காது. ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் அ டேக்லைன் ஆஃப் வேர்ல்ட்ஸ் fastest mission. Also this innovation award we got for 2025 in Germany. So this is the first Indian device among hundreds of devices. We just got the innovation award. So this is the innovation we're going to give it for public. இந்த டிவைஸ் க்ளவுட் கிச்சன்ஸ் யூஸ் பண்ணலாம், ரெஸ்டாரண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், சின்ன சின்ன கெஃபேஸ் யூஸ் பண்ணலாம், கேன்டீன்ஸ், ஃபுட் கேன்டீன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹாஸ்டல்ஸ், பிஜிஸ் ஹாஸ்டல்ஸ். லைக் பிகாஸ் ஹாஸ்டல்ஸ்ன்ற போது ரொம்ப நிறைய குக் பண்ண போகிறதில்ல. பட் சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட் வி கோன் குக் இன் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் பேச்சஸ். நம்மள பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்டலில் பிரியாணி பண்ணோன்னா போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க பண்ணுறதுக்குள்ளே அது டைம், இட் டேக்ஸ் ஸோ மச் டைம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி ஜஸ்ட் 13 minutesல 2.5 kg ஆஃப் பிரியாணி அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 people சாப்பிடலாம். இந்த டிவைஸில் டீ பண்ணலாம். 6 காம்பினேஷன் ஆஃப் குக்கிங் இதில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீமிங் பண்ணலாம். ஸோ மோமோஸ், டம்ப்ளிங்ஸ் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரையிங் வந்து பேன் மட்டும் சேஞ்ச் பண்ண போதும், ஆயில் ஃப்ரையிங் இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரில்லிங், வி ஹாவ் அ செப்பரேட் பேன் ஃபார் கிரில்லிங். ஸோ கிரில்லிங்கும் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் எல்லா டைப்ஸ் ஆஃப் சீரிங், கிரேவிஸ், சாசஸ் எல்லாமே இதில் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம 2 kgs ஆஃப் ஈல்டு கொடுக்குற மாதிரி தான் நம்ம மிஷின் டிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து 8 kgsம் வரப்போகுது. ஸோ விச் கிவ்ஸ் அ மோர் அமௌண்ட் ஆஃப் ஈல்டிங் இட் வில் கிவ். ஸோ இப்போதைக்கு நம்ம 2 kg தான் கொடுக்குறோம். ஸோ இட்ஸ் லைக் 1,80,000. இட்ஸ் அ வெரி பேசிக் பட்ஜெட். இப்போ நம்ம மிஷின் பார்த்திங்கன்னா சிம்னிலாம் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ நம்ம கெஃபே ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு சிம்னி போடணும். நம்ம டிவைஸ் யூஸ் பண்ண பெனிஃபிட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட் தேர் இஸ் நோ சிம்னி. செகண்ட் பெனிஃபிட் தெர் இஸ் நோ ஸ்பேஸ் கன்செப்ஷன். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஹட்டில் ஆரம்பிக்கிறேன்னா கூட ஐ கேன் டூ வித் தட் ஸ்பேஸ், எந்த ஸ்பேஸ் வேணாம். தென் த தேர்ட் ஒன் இஸ் மூவபிள். மிஷின் எங்கேருந்து நான் வேறு எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அ தேர்ட் பெனிஃபிட். அண்ட் ஆல் இன் ஒன் மிஷின். ஸோ ஃப்ரையருக்கு நான் ஜஸ்ட் பேன் மட்டும் செப்பரேட்டாக வாங்கிக்கிட்டே போதும். ஆல் டைப்ஸ் ஆஃப் 6 types ஆஃப் குக்கிங் ஐ கேன் டூ இன் ஒன் மிஷின். ஸோ தெர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் மிஷின்ஸ். மிஷின் கூட வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேன், ஒரு ஸ்டிரர், அதுக்கப்புறம் வந்து ஒரு டெஃப்லான் ஷீட், அதுக்கப்புறம் டெஃப்லான் ஷீட் கீழே ஃபுட்டை வந்து பர்ன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அது இப்போ நான் பேக்கிங் மட்டும் தான் பண்ண போகிறேன். அப்போது பேக்கிங்க்கு சாஸ் பேன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அவங்க வந்து பேக்கிங்கான பொருள் ஸ்டிரர் மட்டும் வாங்கிக்கிட்டே போதும். இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வாங்குறேன்னா கிரேவிஸ், கம்பல்சரி கிரேவிஸ். ஸோ வி நீட் மோர் பேன்ஸ் இன் ரெஸ்டாரண்ட்ஸ் பிகாஸ் நாட் ஆல் பீப்புள் கோனா ஆர்டர் 2 kg ஆஃப் கிரேவி 1 person. எல்லாருமே ஒரு கிரேவிஸ் ஆர்டர் பண்ண போகிறாங்க. ஸோ we can do it in portions in different pans. So ஈஸியாக இருக்கும். பேன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். அண்ட் ஆல்சோ பேனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா it doesn't stick. So it's a non-stick pans we have. Biryani pans also you can use Teflon sheets down so that it doesn't stick. So க்ளீனிங் ஒர்க் அது எல்லாமே நமக்கு கம்மி. நம்ம விமன் பண்ணுறாங்க, இல்லை வந்து கொஞ்சம் எல்டர் பீப்புள் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். இப்போ பேசிக் கிரேவிஸ், எல்லோ கிரேவி, ரெட் கிரேவி, ஒயிட் கிரேவி எல்லாமே மேக்ஸிமம் 2.5 kg வரைக்கும் பண்ணலாம் ஒரு ஈல்டில். ஸோ இட் கிவ்ஸ் அ லைக் 15 minutes to 20 minutes வரைக்கும் ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம். பிரியாணி 2.5 kg ஜஸ்ட் இன் 13 minutes வித் ரா சிக்கன் அண்ட் சோப் ரைஸ். ஸோ இப்போ நம்ம ஃப்ரைட் ஐட்டம் பண்ணுறோம் இல்லையா, என்ன ஐட்டம் பண்ணுறோம், நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணக்குள்ளே ஆவி அடிக்கும், அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்னாலஜியும் நாங்கள் பண்ணியிருக்கோம். லைக் வி ஹாவ் பிளேஸ்ட் அ மேட். ஸோ அந்த வாட்டர் வந்து அந்த சிக்கனில் பட்டு அந்த ஆயில் வெடிக்கிறது அதெல்லாம் இல்லாமல்
இட் குக்ஸ் அந்த மேட் வந்து அந்த லிக்விட்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அந்த லிக்விடையுமே வந்து நமக்கு வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ செப்பரேட் பைப். ஸோ அது வழியாக போயிடும். அண்ட் ஆல்சோ வாட்டர், இப்போ மிஷின் வந்து ரெசிபியில் வாட்டர் வேணும்னா யூ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் அண்ட் ஆட் அண்ட் ஆல். ஜஸ்ட் அதில் இருக்க மிஷினில் இருக்க ஆப்ஷன்ஸே வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கும். ஸோ இவ்வளோ நேரம் டெமோ எல்லாமே பார்த்தோம். இதை க்ளீன் பண்ணுறதுமே நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இந்த ஒரே ஒரு டிஷ்யூ மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஐம் கோனா க்ளோஸ் த மிஷின். அண்ட் என் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஜக்கோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன ஆப்ஷன் நான் கொடுக்க போகிறேன்னா பர்ஜ் ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஐம் கோனா ஸ்டார்ட் லைக் ஃபஸ்ட்டு மிஷின் பேனை லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். And I'm giving purge. You can see the water is getting reduced when I give purge. Just 1 minute மட்டும். நம்ம இண்டக்ஷன் இப்போ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஹீட், அந்த பேனுக்கு ஒரு ஹீட்டு, மிஷினுக்கு ஒரு ஹீட்டு. ஸோ வென் யூ யூஸ் டிஷ்யூ அது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும். இப்போ நான் மிஷின் ஆஃப் பண்ணிடுறேன். ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் த மிஷின். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேன் வச்சு ஸ்டீம் கிளீனிங் மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன், நான் சொன்னேன் இல்லையா மிஷின், இது இண்டக்ஷனுக்கு, இது மைக்ரோவேவ்க்கு ஆப்ஷன். இப்போ தனியாக வேணும்னா நான் இண்டக்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக வேணும்னா நான் மைக்ரோவேவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டக்ஷன் வெரி ஈஸி டு ஸ்டார்ட். ஜஸ்ட் 1 click த இண்டக்ஷன் ஸ்டார்ட். பட் மைக்ரோவேவ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க, இட்ஸ் பேசிக். மைக்ரோவேவ் க்ளோஸ் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஐம் க்ளோசிங் த லிட் அண்ட் இட்ஸ் லாக்ட் அண்ட் ஐம் ஸ்டார்டிங் மைக்ரோவேவ். இட்ஸ் ஸ்டார்டிங். திருப்பி ப்ரெஸ் பண்ணனா ஸ்டாப். யா, அதே லாங் ப்ரெஸ் பண்ணனா ஸ்டாப். ஐ எம் ஸ்டார்டிங். லாங் ப்ரெஸ் பண்ணனா ஸ்டாப். வெரி ஈஸி, எனிபடி கேன் டூ இட். நான் இப்போ உங்களுக்கு ரெசிபி எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போது ரெசிபி ஐ எம் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ்ஸிங் த நாப் அண்ட் ஜஸ்ட் டர்னிங் மை ரெசிபி ஆப்ஷன். ஸோ ரெசிபி ஆப்ஷன், வால்யூம் ஆப்ஷன், இது ஆப்போட இன்ஃபர்மேஷன். ஸோ வால்யூம், choco dry fruit cake, chicken, wow momo chicken, chicken tikka, penne alfredo, சாம்பார் கிளிக் பண்ணுறேன். என்னோட ரெசிபி இங்கே வந்துடும். 50 grams ஆஃப் ஆயில் ஆட் பண்ண சொல்லுது. ஆமாம் ஆமாம். இது நெக்ஸ்ட் கொடுத்தனா நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டுக்கு போயிடும். தடுக்கா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் 500 grams ஆஃப். அப்போது இதுக்கு வெறும் நம்ம ஆப் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. நான் ரெசிபி க்ரியேட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா போதும். ஃபோன் பக்கத்தில் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ யூ கேன் டூ இட் பை யோர் செல்ஃப். சில பேருக்கு வால்யூம் டிஸ்டர்ப் ஆகும். லைக் ரெஸ்டாரண்ட்ஸில் வால்யூம், we can reduce the volume also. Like we can reduce the volume. Just 1 click. கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆகும் சில பேருக்கு. வீட்டிலலாம் அது க்ளோஸ் ஓப்பன் சொல்லும் போது டிஸ்டர்ப் ஆகும் பீப்புளுக்கு. ஸோ we can reduce the volume also. இதில் வந்து ஸ்பாஞ்சஸ், ஆல் டைப் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் இதில் பண்ணலாம். பேசிக் ஸ்பாஞ்சஸ் 6 minutesல நம்ம பண்ணித்தரோம். ஸோ எந்த ஒரு மைக்ரோவேவ், எந்த இது டெக்னாலஜி அஃபெக்ட் ஆகும் ஸ்பாஞ்சு, அதெல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். இட்ஸ் குக்கிங் த ஸ்பாஞ்சஸ் பேசிக் ஃப்ரம் 6 minutes. 6 minutesல ஒரு ஸ்பாஞ்சு ரெடி ஆகுதுன்னா அது பெரிய விஷயம் தான். யா. ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு கேக் கூட நம்ம பண்ணி காமிச்சோம். சாக்லேட் நட்ஸ் கேக். யா. ஸோ அந்த கேக்கோட இதுவுமே அந்த டெக்ஸ்சர் பார்த்துருக்குன்னா, ஸோ இப்போ ஹாட் கேக்ஸ் லைக் சர்விங் வித் டீ கேக் ஒரு காஃபி கேக், ஒரு கேக் சர்வ் பண்ணும்போது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக கெஸ்ட்டு முன்னாடியே ஹாட்டாக எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணுறதுன்றது ஒரு இட்ஸ் a குட் திங். யா. ஸோ வேறு என்னென்ன சிக்னேச்சரான மெனு எதாவது இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒவ்வொரு சிக்னேச்சர் மெனு இருக்கும். அதை செட் பண்ணி நம்ம பண்ண முடியும். சிக்னேச்சர் ப்ரிசைஸாக நீங்கள் எப்படி பண்ணணும்னு நாங்களே உங்களுக்கு டீச் பண்ணிவிடுவோம். ரெசிபி எது அப்படியே ஆட் பண்ணுறது, எந்தெந்த ஸ்டெப்பில் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதை வச்சு உங்களோட நம்பர் ஆஃப் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி ரெசிபி க்ரியேட் பண்ணுமோ, யோர் சீக்ரெட் ரெசிபி, யோர் சிக்னேச்சர் ரெசிபி, யூ கேன் டூ இட் இன் தட். ஸோ வாட் எவர் குக்கிங் தெரியாதவங்க கூட ஈஸியாக குக் பண்ணலாம். அதுவும் டைமிங் லெஸ் டைமிங்கில் நம்ம சூப்பராக பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் மிஷினரிஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே பிடிச்சது, அதாவது ஒவ்வொரு டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட டேஸ்ட்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்லோகனே போட்டிருக்காங்க, வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் குக்கிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு 3-4 நிமிஷத்துலேயே நம்ம டீலேருந்து காஃபிலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஈவன் கேசரி பண்ணுறது வந்து நம்மளுக்கு டைமிங்கோட குக்கிங்கோட டேஸ்ட் மாறும். அதாவது நம்ம அம்மா பண்ணக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், வீட்டில் பண்ணுறவங்க ஒரு மாதிரி இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் பண்ணக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். எந்த டைப் வேணுமோ நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட காஸ்ட்லேருந்து எல்லாமே கேட்டுக்கலாம். இதோட காஸ்ட்டுமே நீங்கள் சொல்லுங்கள். So 1,80,000 net. Basic accessories, 1 stirrer, 1 mat, pan and the tray, everything will come in that. Additionally, இப்போ நீங்கள் accessories வாங்கணும்னா அதுக்காக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் காண்டாக்ட் பண்ணணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும்? We are available in SUBA's kitchen. So South Indian region they are the head now. So you can contact them and you can get
டோர் டெலிவரி. யா. நீங்கள் வந்து ட்ரையல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சுபாஷ் கிச்சன் வந்து ட்ரையல் பாருங்கள். உங்களோட ஃபுட் மெனு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களே வந்து எல்லாம் செட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அதாவது ஆப்பில் செட் பண்ணி உங்களுக்கு பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சவுத் இந்தியன் ஃபுட் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3யுமே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.